ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோன் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி கோவா சீஸில் லாஸ்ட் பார்ட், இன்றைக்கி தான் லாஸ்ட் நைட் இங்கே ஸ்டே, மார்னிங் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்படியே நாங்கள் வந்து கோவாவில் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோவா ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பீச் பக்கமாக அப்படி போக ஆரம்பித்தோம். போகும்போது வந்து நைட்டு போகிறது வந்து சூப்பராக தான் இருக்கும் கோவாவில் வந்து ரைட் பண்ணுறது. ஏன்னா வந்து லைட்டுக்கு அப்படி ஜம்முன்னு நிறைய இடத்துல சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். போகும்போது சைட்லலாம் கடைகள் எல்லாம் லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா அந்த சைட்லலாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. சரி, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோவா போனால் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை வந்து பார்த்துருந்தோம். சரி, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவா ஸ்வீட்ஸ் வந்து நிறைய டப்பாவை அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தா வாயில் வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனால். ஏன்னா கோவாக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அந்தளவு ஒர்த்தாகவே இருக்காது, ரொம்ப நிறைய இதெல்லாம் கெட்டு போய் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தாலும் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அங்கே தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே சேர்ந்து உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பாடை போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெனு கார்டெலாம் வாங்கி நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா. சரி, அப்படி மெனு கார்டை வாங்கி ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் மேக்ஸிமம் ஆர்டர் போட்டுருந்தோம். ஏன்னா வந்து இங்கே வந்து ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மோஸ்ட்லி கோவாவில் வந்து ஃபுட்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லிக்கர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒரு டீ எல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். அப்படி சரி சாப்பிட்டுட்டு அப்படி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பீச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மழை தூர்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமே இல்லை. இடையில மழை வர லைட்டாக அப்படி சாரல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப க்ரௌட் இல்லை. சரி, அப்படி சும்மா அப்படி ஒரு என்ஜாய் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து அப்படி சும்மா அப்படி நடந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவில் க்ரௌட் எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்துடுறோம். பீச்சில் பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நைட்டு மழை தூத்திட்டு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் ரூமில் வந்து நல்லா தூங்கி எடுத்துகிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செக் அவுட்டு காலையில். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லியிருந்தாங்க. சரி, பீச்சுக்கு போகிறவள்ள நாங்கள் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறவள்ள வந்து பார்த்திங்கன்னா 2-3 பீச் இருக்குது. சரி, அதையும் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போகிறவள்ள வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருந்துச்சு. மழை எப்போ வரும்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். போகக்கூடிய வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக சூப்பராக இருக்கும். அந்த சீனரிலாம் பார்க்குறது சூப்பராக இருந்து பார்த்திங்களா. சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரை மாதிரி தான் இருக்கும், லோக்கல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கோவான்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சோம். சீனரிலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கோவா மாதிரி பெரிய அளவில் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பீச் இருக்குது ஒரு லொக்கேஷனை பார்த்து வந்தோம். பீச் வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது பீச் பார்க்குறது. ஆனால் ஆளே இல்லை, எங்களை தவிர ஒரு ஈக்காக கூட இல்லை அந்த பீச்சில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாக அந்த பீச்சில் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருந்து தங்க வரது கோவா எப்படி இருந்து? கோவா சொல்லமா கோவா பணம் இருக்கிறவங்க கோவா இல்லைன்னா கோவா அவை வந்துரு. எபின் கோவா எப்படி இருந்து? அருமையாக இருந்தா. எபின் மட்டும்தான் கோவா வந்து அருமையாக இருந்திருக்கு பார்த்துக்க. அப்படியே அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பீச் பக்கம் போயிருந்தோம். இன்னொரு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டியெலாம் இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, ஆள் நிறையா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்க்கிங்கில் வண்டியை விட்டுக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்தாலும் இந்த பீச்சுக்குள்ளே தான் போக ஆரம்பித்தோம். நிறைய பீச் இருக்குது. கோவானாலே பீச் தான், ஏகப்பட்ட பீச் இருக்கும். ஒரு 100-200 பீச் இருக்கும் போல் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம். வருத்தமாக தான் இருந்துச்சு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. சரி, போகிற வழியில் இருக்கனால அப்படி பார்த்துட்டு போகலாம், டைம் இருக்குது, ஈவினிங் தான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே பீச்சில் வந்து இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆள் இருந்துச்சு. கோவாவில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்பும்போது அந்த பீச்சில் தான் ஆள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மீன்லாம் பிடிக்க போவாங்க போல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து கொஞ்சம் ஆள் இருந்துச்சு. அது கூட நிறைய மாடம் இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா. பீச் வந்து அந்த அளவு பெருசாக இல்லை, க்ரௌடு இருந்துச்சு, ஆள் இருந்துச்சு பீச்சில் வந்து ரொம்ப எதிர்பார்த்ததை விடைக்கும் கொஞ்சம் ஆள் இருந்துச்சு. ஃபேமிலியெலாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே இருந்து கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு வரும்போதே இருந்துச்சு. மான்சூனில் கோவா வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடம் போக முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து மான்சூனில் பிளான் பண்ணது ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மான்சூனில் வந்து இங்கே சீசன் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து மான்சூனில் கோவா வரது வந்து பார்த்திங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு அதான்
வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் வந்து கோவா வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா மான்சூனில் பிளான் பண்ணாதீங்க. இப்போ யானு தெரியும் பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்களா மழை தூற்ற ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. மான்சூனில் பிளான் பண்ணால் இப்படி தான் இருக்கும் கோவா. மழை தூற்றிட்டே கிடக்கும், ஒரு இடம் போக முடியாது, ஃபுல்லாக நனைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்கும், காய்ச்சலே வந்துடும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போனால். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்து மழை ரொம்ப தூற்றிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுங்கி நின்றுருந்தோம். வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ஏன்னா கோவாவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பிளேஸ்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுங்கி நின்றுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைக்கு பார்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து நம்ம பைக் ரெண்டலுக்கு எடுத்துருந்தோம்ல, அது பக்கத்தில் வந்துவிட்டோம். ஏன்னா வந்து ஃபைனலாக வந்து பைக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும்ல, ஹேண்ட் ஓவர் கொடுத்தா தான் அமௌண்ட் ரிட்டன் வாங்குறாங்க பார்த்திங்களா. நம்ம அந்த அட்வான்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணது வந்து ரிட்டன் கொடுப்பாங்க. அந்த ரிட்டன் அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெயினில் சாப்பாடெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சிட்டோம். வாய்ஸ் வராது, முடியல, காலில் விழுந்தாச்சு, செருப்படி வாங்கியாச்சு. அப்படியெல்லாம் என்ன பண்ணாலும் அவனுக்கே தெரியாது. மன்னிச்சிருங்க. போகல நல்லபடியாக முடிஞ்சு எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையே வரல. மாப்பிள்ளை போலீஸ்ட மாட்டினா, என் மாப்பிள்ளை போலீஸ்ட மாட்டினா, என் மாப்பிள்ளை ஒருத்தரை இடிச்சான், பிடிச்சிட்டான், கையை உடைச்சிட்டான், கை உடைஞ்சிட்டு என் மாப்பிள்ளை ஒரே லூஸ் மோஷன் முன்னாடா. லேப்டாப்பை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு வந்தான்னு தெரியல. முடிஞ்சு இதான் எங்க கோவா ட்ரிப்பு மண்ணா போச்சு. ரைட்.